ஆனால் இப்போ கரண்ட்டு கட்டு சென்னை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ஒரே போராட்டம் எல்லாத்தையும் பார்த்தோம். கரெக்டாக அந்த 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அந்த ஒரு 3 மணி நேரம் கரண்ட்டு கட் ஆகுது பண்ணுறாங்க. இல்லை அதாவதுங்க, உண்மை என்பது இவங்க பேசுகிற எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு இடத்துல இருக்குங்க. ஓகே, அதாவது என்னன்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு அத்தியாவசிய சேவை. இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து இன்றைக்கி எப்படி மொபைல் ஃபோன் இப்போ அத்தியாவசிய சேவை ஆயிடுச்சோ, அது மாதிரி மின்சாரம் ஒரு அத்தியாவசிய சேவை. அதுவும் கோடை காலத்தில் ரொம்ப அதிகம் உங்களுக்கு வந்து ரொம்ப, அதுவும் இரவு நேரங்களில் இது ரொம்ப ரொம்ப எசென்சியல். ஆனால் ஒரு சேவை சிறப்பாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய சேவைனா 2 இருக்கணும் அடிப்படையில். ஒன்று மென், இன்னொன்று மெட்டீரியல். மென்றது வந்து பணியாளர்கள், மெட்டீரியல் வந்து உபகரணங்கள், கருவிகள். இப்போ மென்னுன்னு சொன்னால், நேற்று நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துக்காக போயிருந்தேன். அதுக்காக நான் கொஞ்சம் தயார் பண்ணும்போது 1,40,000 பணியாளர்கள் இன்றைக்கி இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற கனெக்ஷன்ஸுக்கு, இன்றைக்கி இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர், ஒயருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஆனால் இருக்கிறது 70,000, வெறும் 70,000. ஓகே, அதாவது 50% கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வேலை பளு எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை 60 பேர் மேனேஜ் பண்ணலாம், 70 பேர் மேனேஜ் பண்ணலாம். ஆனால் 50 பேர் மேனேஜ் பண்ணால் 2 பேர் வேலையை ஒரு ஆள் செய்ய முடியும். அதுவும் எலக்ட்ரிசிட்டி இது. ஸோ பணியாளர்கள் வந்து மிக குறைவாக இருக்க. ரைட்லி நிர்மல் குமார் முந்தா நாள் பார்த்தேன் நான். முதல் கட்டமாக 15,000 பேரை நிரந்தர ஊழியர்களாக நான் உடனே ரெக்ரூட் பண்ண போகிறேன்றார். அவர் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது எதை காட்டுதுன்னா, கடந்த 10-15 ஆண்டுகளில் கான்ட்ராக்டில் கொஞ்சம் அப்பப்போ ஓட்டிக்கிட்டு தற்காலிகமாக ஊழியர்களே நியமிக்கல. இப்போ ஊழியர் பற்றாக்குறை என்பது மிகப்பெரிய விஷயங்க. இப்போ நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் அது ஒரு பிரதான காரணம். ஓகே, ரைட்டுங்களா? அடுத்தது மெட்டீரியல்ஸ். மென் சொல்லிட்டேன். மெட்டீரியல்ஸ் என்னன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்கள், கேபிள்கள், ஒயர்கள், இதெல்லாம் மாற்றிக்கினே இருக்கணும். 10 வருஷம் 15 வருஷமான டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஃபேஸ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த வேலை ஆண்டு முழுவதும் நடந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு, எனக்கு கிடைச்ச தகவல் படி ஒரு 3-4 வருஷமாக எந்த வேலையும் நடக்கலை. டிரான்ஸ்ஃபார்மர்கள் மாற்றப்படலை, ஒயர்கள் வந்து மாற்றப்படலை. அப்போது அது பஸ்ட்டு தானே ஆகும். ஓவர்லோடு